Hi, so welcome to Difa Live YouTube channel. நான் உங்க Angel. So நம்ம ஒரு long break அப்புறம் நம்ம பார்க்குறோம். So now we are back and Difa is also back. So last episode உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Difaல என்னலாம் இருக்கு, என்னலாம் வாங்கலாம், எவ்வளோ காசு கொண்டு வந்தா எவ்வளோ வாங்கிட்டு போகலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீ நினைக்கலாம் நாங்கள் 3 எபிசோடில் எல்லாமே பார்த்தாச்சு, இந்த எபிசோடில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம். Difa பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஒரு கலெக்ஷன்ஸ், ஒரு புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த சீசன்லேயே ஒரு புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான். அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்திருக்கோம். Difaல என்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் வாங்க. Clips போட்டுருக்காங்க. ஸோ நம்ம Difaல வந்துட்டு வெஸ்டர்ன் செக்ஷனில் இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரானு நீங்கள் இந்த செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. இதுதான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ வெஸ்டர்ன் செக்ஷனில் வந்துட்டு ஹூப்ஸ் கலெக்ஷன்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷேப்ஸ், சைஸஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, ரெட், எல்லோ அண்ட் பிங்க்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கலர்ஸும் இங்கே இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து ரோஸ் கோல்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரோஸ் கோல்டு லவ்வர்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக வரலாம். இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய ரோஸ் கோல்டுக்கு வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு ஆன்லைனில் கண்டிப்பாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம், 30 rupees தான். அது இல்லாமல் வந்து சில்வர் எல்லாமே சைஸ் படி தான் ரேஞ்ச் இருக்குது. பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30. ஸோ மீடியம் சர்க்கிள் 9 rupees. அதை விட சின்ன சர்க்கிள் வந்து 6 rupees. பரவாயில்லையே. ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சஸ் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 40 rupeesக்குள்ளே தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்டட், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டட் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்டட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் அண்ட் இந்த கலர் ஒயிட் வந்துட்டு ஒயிட், பிளெயின் ஒயிட். ஸோ இந்த மாதிரி வந்து பல கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கலர்ஸ் க்ரீன், ஆரஞ்ச். நான் வந்து ஒரு கலரையும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு 10 எபிசோட் போவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே பார்க்கணும். இங்கே வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப், பீகாக், அதுலேயுமே கலர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரோஸ் கோல்ட். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் செட் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மீனாக்காரி செக்ஷனில் இருக்கோம். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி வந்துடுச்சு. லாஸ்ட் எபிசோட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் வந்து பார்க்க போது லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதை தாண்டி பல டிசைன்ஸ் வந்துருச்சு. எக்ஸாம்பிள், இது நான் இந்த வாட்டி தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுலேயுமே வந்து க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ, இது பேஜ், அப்புறம் மீனாக்காரியில் என்னோட ஃபேவரட் இந்த கலர். ஒரு மாதிரி சட்டிலாக நீட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெஸ்டர்ன் இயரிங் மீனாக்காரியெல்லாம் பார்த்தோம். இப்போ ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஹேண்ட்மேட் இயரிங்ஸில் கூட இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் பார்க்கவே இல்லை. அண்ட் இது ரொம்ப அழகாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக காமிக்கும் இந்த இயரிங்லாம். அது இல்லாமல் ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் லவ்வர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஹேண்ட்மேட் மட்டும் தான் போடுவாங்க. அவங்களுக்குலாம் எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு. black color, pink color, blue color, red color, maroon color.
ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து இது பாருங்க, ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச், மீடியம் ஆரஞ்ச், ஆரஞ்சுலேயே ஒரு 5-6 ஷேட். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம். இதான் நான் லாஸ்ட் டைம் பார்க்கல. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இந்த வாட்டி ஹேண்ட்மேட்லேயே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. லைக் வெட்டிங் போடுற மாதிரி ஹெவியாக இருக்குது. இந்த இயரிங் பாருங்களேன், இதில் வந்து எவ்வளோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து யாராச்சும் போட்டு நான் பார்த்தேன்னா இது கண்டிப்பாக நான் கோல்டு இல்லை இது என்னன்னே எனக்கு புரியாது அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் தொட்டு பார்க்குற வரைக்கும். இது எனக்கு கிட்ட பார்த்தா தான் தெரியுது இது ஒரு ஹேண்ட்மேட் இயரிங்னு. இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கிளாஸ், அந்த பீட், இந்த நடுவில் அந்த டிசைன், அது மட்டும் இல்லாமல் இதில் நடுவில் ஒரு கீழே ஒரு பேர்ல், இந்த சைடு வந்து கிறிஸ்டல் மாதிரி வச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட். அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 150 rupees தான். இது 300 rupees. அடுத்தது டிஃபால் எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா AD டைமண்ட்ஸ். இந்த வாட்டி AD டைமண்ட்ஸ் வந்துட்டு என்னால் நான் இது வாங்கியே ஆவேன், அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாங்காய் டிசைன்ஸே ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி டிசைன்லாம். அது இல்லாமல் டைமண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்டோன்லாம் வந்து ஈஸியாக கீழே விழாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் அந்த AD டைமண்ட் இதுவும் அதே மாதிரி தான். பட் அந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு. பெண்டன்ட்டா, இது சின்ன பெண்டன்ட், இது பெரிய பெண்டன்ட். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்குவேன். இது வந்து சோக்கர், இது ஆல்மோஸ்ட் சோக்கர். இது கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. மயில் வந்து நீங்கள் நார்மல் கோல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபினிஷிங் டச்சில் இருக்கும். ஸோ இங்கேயும் இந்த AD டைமண்ட்ஸில் அது இருக்குது. அந்த டைமண்ட் இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம், அப்படியே நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் தைரியமாக வாங்கலாம், அது விழாது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அது விழாது. எனக்கு தெரிஞ்சு அந்த குவாலிட்டி, நீங்கள் வந்துட்டு ரேட் கம்மியாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும். என்னால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா நான் இன்னும் 2-3 எபிசோடு உங்களுக்கு வந்து காமிக்கிறோம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே இல்லை ரெடி ஆகிட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு எல்லாமே கிளம்ப போது பார்த்தா தான் கிளிப்பு, ரப்பர் பேண்ட் கரெக்டாக மேட்சிங்காக இருக்கிறதுலாம் இருக்காது. ஸோ இந்த வாட்டி டிஃபாவில் வந்து புதுசாக கிளிப்ஸ் இறக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேருந்து மெட்டல் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, அது இல்லாமல் வெஸ்டர்ன்ஸ்க்காக இதெல்லாம் இருக்குது. அண்ட் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 rupeesலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வாங்கிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்ஸ் ட்ரெடிஷ்னலுக்கு இல்லை வந்து நார்மலாக வெஸ்டர்ன் அந்த மாதிரி வெளில போகிறதுக்காக, வீட்டில் டக்குன்னு கொண்டை போட இல்லை கேஷுவலாக இருக்கிறதுக்கு இங்கே அந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸும் இருக்குது. சமயம் இதெல்லாம் வெளில கூட போடும், நான்லாம் கண்டிப்பாக இது வெளில போடும். இப்போ வந்து பேஜ்லாம் வந்து இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்குது, எல்லோரும் வாங்குறது பேஜ் கலர் தான். ஸோ இங்கே நிறைய பேஜ் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பிளாக், அதில் வந்து ஸ்டோன், அந்த மாதிரி பல கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதெல்லாம் ரப்பர் பேண்ட்ஸும் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இந்த வாட்டி வந்து நிறைய வந்திருக்கு. இது ஒரு பேக்காகவே வருது. எல்லாமே இதுதான் காம்போ மாதிரி தான், சிங்கிள் பீஸ். எல்லாமே வந்து 20 rupees, 30 rupees, 19 rupees இந்த ப்ரைஸில் தான் இருக்குது. லாஸ்ட் டைமே நான் வந்து கடையை ஃபுல்லாக பார்த்துட்டேன். பட் இந்த வாட்டி வந்து எல்லாமே நியூ கலெக்ஷன் தான். அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் என்னோட ஃபேவரட் என்னென்னு. ஆக்சுவலி இங்கே தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ், குட்டி பசங்களுக்கு இல்லை நம்ம கூட இல்லை ஒரு மணி பர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாகவே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து குட்டி ஹேண்ட் பேக்ஸ் தான். அப்புறம் பவுச் இது வந்துட்டு நார்மலாக வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறவன் போடலாம். இல்லை ஸ்கூலுக்கு வந்து பென்சில் பவுச், காலேஜுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான பவுச், மணி பவுச்சஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம், மல்டி பர்பஸ். அதெல்லாம்
எப்போவுமே வந்து தூக்கியே போட முடியாது பவுச்சஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பவுச்சஸ் இருக்குது. இப்போ பேக்ஸும் நான் பார்த்துட்டே போகலாம். பாக்ஸ், மேக்கப் பாக்ஸ், கலர்ஸ் நிறைய வந்துருச்சு. நான் லாஸ்ட் டைம் இந்த கலர் நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ், இது ஸ்போர்ட்ஸ் பவுச்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் லாஸ்ட் டைம் பார்க்கல. இங்கே பாருங்கள் க்யூட்டாக கிஃப்ட் கூட நீங்கள் நிறைய இங்கே வந்து வாங்கலாம். இந்த மாதிரி போயிட்டு ஒரு பர்த்டேக்கு நீங்கள் சிம்பிளாக போயிட்டு இதான் உங்கள் கிஃப்ட் கொடுத்தா கூட இது வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. பேபிஸ், கிட்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து ஷாப் பண்ணலாம். நீங்களாம் கண்டிப்பாக வந்து ஷாப் பண்ணணும். இந்த சீசனே பார்த்தீங்கனால இன்னும் இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்த சீசன் இன்னும் இப்படி இருக்கும்னு என்னால் நினச்சே பார்க்க முடியல. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் வெயிட் பண்ண போகிறேன். பர்சஸ்லேயே வந்துட்டு நான் அதே மாதிரி அப்டேட் நிறைய ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்ததே உங்களால் பார்க்க முடியாது. அதுலேயே கலர்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருக்குன்னா இங்கே வந்து இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஜிப்போடு வந்திருக்கேன். நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஜிப் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் இம்பார்ட்டண்ட் எல்லாமே ஒரு ஜிப்பில் வச்சுருவேன். டக்குன்னு சடனாக எடுத்து கொடுக்குறது வந்துட்டு இப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஜிப்பில் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் என் பவுச் வந்து எப்போவுமே இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பவுச் தேவைப்படும். அண்ட் எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை எங்கள் மம்மிக்காக நான் வாங்கலான்னு இருக்கேன். அவங்க பர்த்டே வருது. இது ரொம்ப நீட்டாக இருக்குல்ல, ஹேண்டியாக இருக்குது. இப்போ வேணால் இப்படி கையில் எடுத்துகிட்டு போகலாம். டிஃபா நமக்கு எப்போவுமே சர்ப்ரைஸ் தருவாங்க. எந்த விஷயத்துலனா இங்கே வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு சூட் ஆகுதா. காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, பட் மற்ற எல்லா விஷயமும். மற்ற ஸ்டோர்ஸில் இந்த ஸ்பேஸ் தருவாங்களான்னு தெரியல. பிகாஸ் நான் பார்த்ததில்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தொடாதீங்க, தொடக்கூடாது, வேண்டாம், அது இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம மட்டும் இல்லை, ஸ்டாஃபும் நம்ம மேலே இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ரெட்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குன்னு. இந்த வாட்டி எவ்வளோ மேட் ஃபினிஷ் வந்திருக்கு பாருங்கள். 1 2லாம் இல்லை, கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இங்கே இது எல்லாமே டெஸ்ட்டாக, இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டெஸ்ட்டாக. நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சூட் ஆகுது. இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து வெட் டிஷ்யூ அண்ட் கிளென்சர் கூட இருக்குது. நீங்கள் ரிமூவ் பண்ணி திருப்பி இன்னொன்று கூட போட்டு பார்க்கலாம். உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன சூட் ஆகும்னு எல்லாமே பார்த்து தான் ஒரு சாட்டிஸ்ஃபையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும். பெரிய லாக்டவுனுக்கு அப்புறம் டிஃபாவில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் பார்த்துட்டோம். டிஃபாவில் தினைக்குமே வந்து புது புது இயரிங்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இயரிங்ஸ் மட்டும் இல்லை, கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் நிறைய நான் உங்களுக்கு காமிச்சேன். இதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் பார்க்கவே இல்லை. இந்தமாதிரி புதுசாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டிஃபாவோட அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க டிஃபா லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Until then, bye bye from Angel.